சுங்கச்சாவடி கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது விக்கிரவாண்டியில் மனிதநேய மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுங்கச்சாவடி கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு தற்பொழுது மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், விவரங்கள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்துதான் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்து வருகிறது. இதனால் பெரும்பாலான மக்கள் இந்த சுங்கச்சாவடியை கடந்துதான் செல்ல வேண்டும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடந்த 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா இந்த சுங்கச்சாவடியில கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா மாதாந்திர கட்டணம் 10 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டு அது கடந்த 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு இருந்து வருகிறது. இந்நிலையில் தான் இந்த தொடர்ந்து அடிக்கடி இந்த கட்டண உயர்வை கண்டித்தான் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தற்போது இந்த முற்றுகை போராட்டமானது தொடங்கி நடைபெற்று வரும் நேரடியாக காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்ப இந்த மாத கட்டணம் பெரும்பாலும் அந்த தொழில் சேருங்க தான் அதிக அளவில் மாத கட்டணத்தை பயன்படுத்துவதாகவும், அதாவது இவங்க அந்த சரக்கு வாகனம் உள்ளிட்டவர்கள் நாங்கள் மாதாந்திரம் கட்டணம் எடுத்து செல்ல வேண்டிய உள்ளதனால் அடிக்கடிக்கு இந்த சாலையை கடந்து செல்வதனால் இது போன்ற அடிக்கடிக்கு கட்டண உயர்வால் நாங்கள் வெகுவாக பாதிக்கப்படுவதாகவும், எங்களுடைய பாதிப்பு மக்களுக்கு, ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காய்கறி ஏற்றி வருவென்றால் காய்கறி விலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற பொருட்களில் ஏற்றி அந்த நகரப்பகுதிக்கு வியாபாரம் செய்து வந்தால் இதற்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான். இதனால் சுங்கச்சாவடியை கட்டிட்டு இது ஒரு கொள்ளை என்று கொள்ளை கட்டணத்தை இந்த சுங்கச்சாவடி வசூலுக்காக கூடிதான் இந்த மனிதநேய மக்கள் கட்சியினர் தொடர்ந்து முற்றுகையிட்டு போராட்டம் நேரடி காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவச்சந்திரன், தகவல்களுக்கு நன்றி. இதைத் தொடர்ந்து தற்பொழுது பர்னூர் சுங்கச்சாவடியிலும் மனிதநேய மக்கள் கட்சியினர் தற்பொழுது சுங்க கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், விவரங்கள். கண்டிப்பாக, அதாவது செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. அதாவது மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர் ஜவஹர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அவருடைய தலைமையில் தான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னையிலிருந்து தென் மாவட்டம் செல்ல வேண்டால் மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பரனூர் சுங்கச்சாவடி, இந்த காலாவதியான சுங்கச்சாவடியை உடனே காட்ட வேணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை தான் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுங்கச்சாவடியில் பொறுத்தவரை சுங்க கட்டணம் அப்படின்ற ஒரு பெயரில் தான் மிகப்பெரிய ஒரு வழிப்பறி சம்பவம் ஈடுபடுவதா சொல்லிதான் இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டமானது தற்போது நடைபெற்ற ஒரு காட்சி மாதிரி பார்க்க முடியுது. எனவே முதல் கட்டமாக இந்த சென்னை அருகாமையில் இருக்கக்கூடிய பரனூர் சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும், இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்படும் என்ற ஒரு கோரிக்கை முன்வச்சுதான் தற்போது கோஷங்களை எழுப்பி மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் இல்லாமல் சென்னையிலிருந்து வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டோர் பல்வேறு, அதாவது சுங்கச்சாவடிக்கு எதிராக பல்வேறு பதாதைகள் ஏந்தியபடிதான் இந்த போராட்டமானது தற்போது நடைபெறுகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த சுங்கச்சாவடிகள் அடுத்த கட்டமாக முற்றுகையிட்டு போராட்டத்தில் இருப்பதாக சொல்லிட்டு தகவலும் சொல்லியிருக்காங்க. சூரியராஜன், தகவல்களுக்கு நன்றி. மக்கள் பணத்தை திருடாதே, பணம் பறிப்பதா, திருட்டை திருத்தும் அரசாங்கம், திருட்டு தலையில் அங்கமா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.